ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு மினி பிளாக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா அது திடீர்னு மினி பிளாக்குன்னு சொல்கிறேனே பார்க்குறீங்களா? ஃப்ரூட் மிக்சர் மாதிரிங்க நம்ம மினி பிளாக்கு. சரி, எல்லா கலவையும் கலந்து விட போகிறோம். சரி, பார்க்கலாமா? அதாவது நம்ம தம்பி இருக்காப்லையே காற்று வாக்கில் 2 காதல் நினச்சி இப்போ டூ 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 டு டூ 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 அப்படின்னு சாங்கை போட்டு இவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தம்பி லவ் ஃபெயிலியரு ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட வீட்டில் நினைக்க வைக்கிறாரு. என்னதான்ப்பா உன் கதை? இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க? லெஃப்டா ரைட்டா ஏதாவது ஒரு பக்கத்து கை காமிப்பா, அதை விட்டுட்டு ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறது இது ரொம்ப தப்புப்பா. நம்ம காவேரி ஒரு பக்கம் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதுன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் சுத்துறாங்க. காதல் சந்தியா ரேஞ்சுக்கு சுத்த வைக்கிற நீ. அடுத்து என்ன, நம்ம சிறகடிச்சு பறக்கிற நம்ம முத்துவும் மீனாவை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம முத்துவும் மீனாவும் சிறகடிச்சு பறக்கணும்னு துள்ளி குதிச்சுட்டு ஆசையா இவங்க போவோமா ஊர்கோலம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஊர்கோலமா கிளம்ப, இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் ரோஹிணியும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? திருடாதே பாப்பா திருடாதே, என்ன நடந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ருதியும் ரவியும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, நீயும் என்ன நீங்கி போனா நிலவானம் கண்ணீர் சிந்தும். இவங்க இப்படி டியூயட் ஆடிட்டு இருக்க நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் பேய் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பேத்த எடுத்தாலும் பேத்தா சாங்கு குறையாத ரேஞ்சுக்கு அவரு பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே ஓட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கோபி சாருங்க, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கூட்டினா அப்படின்னு எந்த இடத்துக்கு போவேன், இந்த பக்கத்து போவியா அந்த பக்கத்து போவியா, எங்கிட்டு போனாலும் உதைக்கிறாங்களே, போராடலாம் பொழந்து கட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நானும் எவ்வளவு தான் தாங்குவேன். ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது கல்யாணம் பண்ணேன், அது குத்து குத்துன்னு குத்துறா. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கல்யாணத்திலே இருந்திருக்கலாம்னு இப்ப ஃபீல் பண்றாரு. இப்ப ஃபீல் பண்ணி என்னப்பா ஆக போகுது? வேற பிள்ளைய எடுத்தாச்சு, இப்ப மாமியார் மருமக சண்டை அவங்களுக்கு முக்கியமா தேவையா கோபி இதெல்லாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் ஹாப்பி என்று முதல் ஹாப்பி, அதாவது நம்ம பாக்கியாவோட லைஃப்லங்க வேற லெவல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. நம்ம ராதிகா ஒரு பக்கம் வைரஞ்சே செத்துருவாங்க போல. இப்படியே அடுத்தவங்க லைஃபை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃபை நீங்க எப்பப்பா வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அடுத்த வீட்டு தம்பி யாருப்பான்னு பார்த்தா சூர்யா தம்பி. டே, உனக்கு கல்யாணம் பண்ணவும் தெரியல, கரெக்ட் பண்ணவும் தெரியல, உன்னை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு படுறேன்டாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் இருக்காங்களே, ஐஸ்வர்யா எப்படியோ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. உனக்கு இல்லாட்டினா வேற யாரும் சிக்க மாட்டாங்கப்பா, சிக்கனா சேகருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா ஒரு பக்கம் ரொமான்ஸே வராம உன்ட்ட பிடிச்சதுல என்னப்பா பொண்ணுங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு கேட்டா என்னோட சிரிப்பு அப்படிங்கிறாரு. ரொமான்ஸுங்கிற பேர்ல நீ ஒண்ணு பண்ற பாரு, சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டுமா, கருத்தே இல்லாம கண்டென்ட் சொல்ற குடும்பம்னா இந்த குடும்பம் தாங்க சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஓயாம தேப்பாங்க. அந்த அளவுக்கு கருத்து இல்லாதவங்க. நம்ம ராஜலட்சுமி ஒரு பக்கம் வளவிரிச்சு தடை பண்ணாங்க, அதாவது சூர்யாவும் மகாவும் சேரக்கூடாது. இப்ப அவங்களே காத்திருக்காங்க சேரணும்னு. சரி, பார்ப்போம். பட்டையை கிளப்புறது யாரு? நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குடும்பமே சேர்ந்து ஆவுன்னா சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னடா இது ஷாக்கா குறைங்கிற மாதிரி இருக்கு. நம்ம மீனா இருக்கவும் கண்டென்ட்டா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. மீனாவும் ராஜியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைஃபே போர் அடிக்குங்க, கதையே போர் அடிச்சிடுங்கிற மாதிரி இருக்கு. செம என்டர்டைன்மெண்டா இருக்கு இவங்க 2 பேரும் பண்ற ஒவ்வொரு சீனும். அதாவது வீட்டுக்கு தெரியாம ஒவ்வொரு திட்டுத்தனமும் பண்றதுல வில்லாதி வில்லி கெட்டிக்காரி மட்டுமா, செந்தியில கவுக்கறதுலயும் கெட்டிக்காரியா இருக்கேமா, நீ பலே கில்லாடியா இருக்கமா. இதுல 1-2 வித்தையை நம்ம ராஜுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ராஜி இருக்காங்களே, எப்ப பாரு கதிர்கிட்ட முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொமான்ஸையும் வர வைங்கம்மா, அப்பதாம்மா வேற லெவல்ல போவோம். நம்ம கோமதி அம்மாவும் பாண்டியனும் சேர்ந்து குடும்பத்தை கட்டி கோப்பா கொண்டு போறேன்னு சேர்த்து ரொம்ப கொடுமை பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம். சரி, என்னதான் நடக்கும் பார்ப்போம். சரியான கிரிஞ்சு பேர்னா யாருன்னு சொல்லணும்னு பாக்குறீங்களா? நம்ம சக்தி வேலு தாங்க. அதாவது நம்ம சக்தியும் வேலையும் தாங்க சொல்றேன். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்துவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பண்ணாடைக்கு ஒரு பொன்னாடையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிக்கல் சௌபதியை பார்க்க இந்த சினங்கொண்ட சிங்கமா இந்த புருவத்தை மட்டும் தூக்குறையோ, வரையறது தூக்கி ஹைலைட்ல வரைஞ்சு விடுறீங்க. அவரு பாருங்க முறைக்க தெரியாம முறைக்கிறது. ஐயோ, என்ன இப்படி முறைச்சிட்டா நாங்கள் பயந்துருவோமா? நீ புல்லட் பாண்டி ரேஞ்சுக்கு நீ முறைச்சிட்டீங்கன்னா நாங்களாம் பார்த்து பயந்துருவோமா, மிரண்டுருவோமான் இருக்கு. கூட பிறந்தவனே குழி பறிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கு இந்த கதையில. சரி, இவங்க எல்லாம் மீறி எப்படிமா நீ வர? இதுக்கும் இடையில இவர் ரொமான்ஸ் வேற. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்குது இந்த மீனாள் பொண்ணு. ஏன் இப்படி அலும்பு பண்றீங்க? கதையில இப்படி கருணை கொடூரமா கொண்டு போறீங்க. ஆக மொத்தத்துல சேர விடுவீங்களா விட மாட்டீங்களா? லைஃப்ல நாங்க ஒன்னா சேருவோமா சேர மாட்டோமான்னு டவுட்லயே இருக்காங்க இவங்க.